நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒன்றை, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு என்னவா இருக்காமாமா? நம்புறீர்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கையை பிடிச்சி சொல்லுங்க, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க. நம்பர் 2, ரெண்டாவது, இங்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தாவீதை கர்த்தர் ஏவி, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆற்றுல போய் 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பையிலே போட்டு கொண்டானாம். அப்படின்னா ஒரு கல், நல்ல ஷேப்பாக இருந்த கல், ஆனால் இந்த தண்ணீரினாலே அடிக்கப்பட்டு, நம்ம ஆற்றுல போனால் நிறைய கூழாங்கற்கள் இருக்கும், ஆனால் அந்த கூழாங்கற்களுக்கு வேல்யூ இல்லை, அதை யாரும் பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, அதில் ஒரு கூழாங்கல், என்னுடைய அடப்பையிலே இருந்த கல், அவ்வளோ பெரிய கோலியாத் என்கிற அந்த ராட்சதனை கொல்லுவதற்கு அந்த ஒரு கூழாங்கல்லை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்கள். போகும்போது சவுல் போகும்போது சொல்கிறாரு, எப்பா நீ பட்டயத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. பட்டயத்தை எடுத்துகிட்டு போ, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நீ எப்படி தப்பு வைப்பாய், அவனோட எப்படி நிற்க முடியும்? ஆனால் அவ்வளோ பெரிய ராட்சதனை ஆண்டவர் ஜெயிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன பாத்திரம் என்ன அப்படின்னா, அந்த ஆற்றுல இருக்கிற கூழாங்கல். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எத்தனை கூழாங்கல்ல எடுத்தான் சொல்லுங்களேன், ஆனால் எத்தனை செலவாச்சு கேட்கல, மிச்சம். அதான் ஆண்டவர் செய்ய போகிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், எல்லாமே செலவழிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டார், கண்டிப்பாக விட மாட்டார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் லிட்ரலாக, என் கையில் இவ்வளோதான் இருக்குது, இதுவும் செலவழிஞ்சிட்டுனா நான் என்ன பண்ணுவேன், இது செலவழிஞ்சுன்னா எனக்கு குறையாயிருமே, என் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை எப்படி நான் நடத்துறது, இந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது, இதில் ஒன்றொன்னா போயிட்டு இருக்குதே, இந்த குறைவை பார்க்குறேனே. ஆனால் ஆண்டவர் அந்த 5ல் 1 மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்தி, கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தது போல, 12 கூடை நிறைக்க மிச்சம் எடுக்கிறது உதவி செய்தது போல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை நீங்கள் ஜெயித்து நீங்கள் மிச்சம் எடுப்பீர்கள். அந்த தேவை சந்திக்கப்பட்டு நீங்கள் மிச்சம் எடுப்பீர்கள். அந்த குறைவுகள் நிறைவாகி மிச்சம் எடுக்க கர்த்தர் உங்களுடைய கரங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கரங்கள் மிச்சத்தை பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு போதகர் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப, என்னுடைய விசுவாசத்திற்கு அது ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது. அப்படின்னா அவர் ஆலயம் கட்டி கொண்டிருந்தார். அப்போ ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு மாதமும் அந்த வேலை முடித்த உடனே அந்த பணத்தை அவர் செட்டில் பண்ணணும். அப்போ அந்த மாதம் அந்த செட்டில் பண்ணும்போது அந்த பில்லு வருமாமா, 5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, அந்த பில்லு 50,000 ரூபா. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த திருச்சபையை கட்டுவதற்கு எனக்கு சரியாய் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ். இந்த 3 வருஷமும் அவர் இப்போ பாருங்களேன், அந்த இன்னைக்கு 50,000 ரூபா பில் வந்துச்சுன்னா அந்த மாதம் அவருக்கு 50,000 ரூபா அவருடைய கையில் இருக்குமா. அடுத்த மாதம் 1.5 லட்சம் ரூபா பில் வந்துச்சுன்னா அந்த 1.5 லட்சம் ரூபா அவருடைய கையில் இருக்குமாமா. இப்படி நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லலை, அவர் ரொம்ப விளக்கமாய் எப்படி வந்துச்சுன்றதை பில் முதற்கொண்டு என்னிடத்தில் அவர் காமிச்சு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். சார் எனக்கு குறைவும் இல்லை, அந்த அதிகமும் இல்லை, இந்த டைமுக்கு எனக்கு தேவை வந்துருச்சு, அடுத்த டைமுக்கு கம்மி தான், ஆனால் எனக்கு 5,000 ரூபா மிச்சம் இருக்குது, 2,000 ரூபா மிச்சம் இருக்குது. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு குறைவு என்கிறதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் நம்புகிறேன், அந்த ஆண்டவர் இன்று ஜீவிக்கிறார் என்று நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்கிற 5ல் 5ம் செலவாயிருமோன்னு வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், 4 மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஒரு நாள், இன்னைக்கு வேணா 5 செலவாயிட்டு இருக்கலாம். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வரும், ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உன் கையிலே குறைவை அல்ல, உன் குறைவை அல்ல, மிச்சத்தை பார்க்குற ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தை உண்மையானதா இருக்குமானால் என் தலையின் மேலே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிறவர்.
என்னை மிச்சம் எடுக்க உதவி செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் மிச்சத்தை பார்ப்பீர்கள். இந்த மாதம் முடியும் போது மிச்சத்தை பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு ஒரு மிச்சத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் போஷிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்புறேன். ஆமென், ஆமென். எல்லாவற்றிலும் நமக்கு திருப்தியாய் தந்து மீதம் எடுக்க உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ ஆத்திலே இருந்த ஒரு கல்லை எடுத்து ஒரு அதான் சிறியவர்களை கொண்டாகிலும் பெரியவைகளை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். பெரிய கோலியாத்தை முறிப்பதற்கு பெரிய பட்டயத்தை தேடாதவர் என்னுடைய கர்த்தர். மிகப்பெரிய ராட்சதனை அழிப்பதற்கு ஆண்டவர் பலசாலிகளை தேடாதவர் கர்த்தர். ஆண்டவர் தாவீதை எங்க அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, நீ பட்டயத்தையும் ஈட்டியும் எடுக்க வேண்டாம், ஒரு கூழாங்கல்ல எடு, அதுவும் 5ல் 1 போதுமானது. நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம். ஒருவேளை இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு போராடுறதுக்கு பலனே இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் தாவீதிற்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய போராட்டத்தை முறியடிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது சிறிய கல்லை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் நம்புறேன் உங்களை கொண்டு செய்யாமல் இருப்பாரா? அவருக்கு நீங்க போதும், அவருக்கு உங்க படிப்பு போதும், அவருக்கு உங்க அழகு போதும், அவருக்கு உங்க வசதி போதும். கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதியானியரை நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். இருக்கிறது போதும், இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். அதை எந்த அளவிற்கு பெருக்கணும், அதை எந்த அளவிற்கு வளர்த்தணும், அதை என்னென்ன எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். அது என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேர் இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மன அளவில் நிறைய பேர் உங்களை நீங்கள் ரொம்ப ஒதுக்கி கொள்ளலாம். நிறைய பேர் மனதில் அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க, தங்களை குறித்து ரொம்ப லோவாக அவங்க நினைப்பாங்க, ரொம்ப குறைவாக அவங்க நினைப்பாங்க. நான் இப்படி இருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவ் தாட்டாக யோசிச்சிட்டே இருப்பாங்க. தங்களை குறித்து ஒரு தாழ்வான மனப்பான்மை சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் படிக்கலை, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை, உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும், தவறல்ல. தாழ்மையாய் நீங்கள் சிலரை கர்த்தரை மறக்காமல் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டவே வேண்டாம். என்னுடைய ஆண்டவர் ஒரு சின்ன கூழாங்கல்லை கர்த்தர் எவ்வளோ பெரிய மகிமையாய் பயன்படுத்தினார் பாருங்க. 5000 புருதர்கள் மட்டும் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அங்கே ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணுறாரு? வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. 5000 பேரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் தெரியுமா? சின்ன பையன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு டிஃபன் பாக்ஸு. அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற அந்த ஃபுட்டை எடுத்து கர்த்தர் 5000 பேர் போஷித்து மிச்சம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். என்னை அழைத்த இயேசு பெரியவர். என்னை தெரிந்து கொண்ட இயேசு பெரியவர். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியத்தை செய்வார். சாதாரணமான அந்த கூழாங்கற்களை கொண்டு செய்த கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்வார். எல்லாரும் அவருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயமாய் என்ன கொண்டு செய்ய முடியும். எஸ், வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஸ்பெஷலாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை, ஹல்லேலூயா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை கொண்டு செய்வதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளவு போட்டியாளர்கள் இருந்தாலும் அத்தனை போட்டியாளர்களுக்கு முன்பாய் என்னை பயன்படுத்துகிறதுக்கு நல்ல தேவன் என் கூட இருக்கிறேன், நல்ல தேவன் என் கூட இருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவ்வளவு பலவீனமான சவுலை கொண்டு கர்த்தர் அவனை பவுலாய் மாற்றி உலகத்தையே கலக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினாரே. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என் பிள்ளைய உங்க கையில தர்றேன் ஆண்டவரே, என் மகனை உங்க கையில தர்றேன், அவன் பெரிய காரியத்தை கர்த்தர் அவன் மூலமா செய்யணும். என் பிள்ளையை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். அந்த கூழாங்கல்லை எடுத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா உம்முடைய கரத்திலே எடுப்பீராகப்பா, என்னுடைய வாழ்க்கையை எடுப்பீராகப்பா. அது மறுரூபம் ஆகட்டும், அது ஷேப் ஆகட்டும், அது பயன்படுத்தப்படட்டும், அது வில்லிலே நான் ஏற்றப்படட்டும். எதிரியினுடைய பாளையத்தை முழுவதுமாய் சிறைபிடித்த படட்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இது கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க, இது கர்த்தராலே ஆயிற்று.
இது நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய கண்களுக்கு, உங்க ஒவ்வொருத்தருடைய கண்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போகிற குழந்தை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த வீடு ஆச்சரியமா இருக்க போகுது. அந்த பரிசுத்த ஜீவியம் ஆச்சரியமா இருக்க போகுது. ஊழியம் ஆச்சரியமா இருக்க போகுது. உங்க கண்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் அந்த திருமணம் ஆச்சரியமா இருக்க போகுது. எஸ், கண்டிப்பாய். இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த சபை கர்த்தராலே ஆயிற்று. இது லட்சக்கணக்கான பேருக்கு இந்த ஊழியம் ஆச்சரியமா இருக்க போகிறது. நீங்கள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 53வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குனுடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவளோட சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். போதுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, எந்திர கல்லுனுடைய ஒரு சொல்லுங்க பைபிள் என்ன சொல்ற, அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை, அபிமெலேக்கு ஒரு மோசமான ஒரு ராஜாவாய், இப்பொழுது இந்த இடத்துல ஒரு வெற்றி வேணும். ஒரு எந்திர கல், பொதுவாக பழைய காலங்களெல்லாம் பெரிய எந்திர கல்லை வச்சிருப்பாங்க. இந்த எந்திர கல் உதவாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப இடத்தை அடைச்சிட்டு இருக்கிறதுனால அதை சுக்குநூறாக உடைச்சிருவாங்க. வேண்டாம் என்று அதை நினைத்தார்கள். அதை பயன்படுத்த முடியாதுன்னா அந்த கல்லை உடைச்சி அதை தூள் தூளாக போட்டுருவாங்க. அப்போது இங்கே ஒரு லேடி ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எந்திர கல்லுடைய ஒரு துண்டை எடுத்து அதை ஒரு ராஜாவை வீழ்த்துகிறதற்கு அவங்க கையில் அதை பயன்படுத்தாமா. ஆமேன்னு சொல்லுங்கள். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரணமாக உடைத்து போடப்பட்ட உபயோகம் இல்லாத ஒரு எந்திர கல்லுடைய ஒரு சின்ன துண்டை வைத்து ஒரு ராஜாவையே ஜெயிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் ஒரு பெண்மணிக்குள்ள கொடுக்க முடியுமானால் நான் நம்புகிறேன், உங்களையும் என்னையும் கொண்டு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமா இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. 2 கைகளையும் உயர்த்தி இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிச்சுட்டு, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த ஒரு மூடப்பட்டு கிடந்த ஒரு கல், ஆண்டவர் அதை சாட்சியின் கல்லாய் மாற்றினார். 2வதாக ஆற்றிலே அடிக்கப்பட்டு ஒரு சாதாரணமான கூழாங்கல், அதை கொண்டு பெரிய கோலியாத்தையே ஆண்டவர் ஜெயித்தார். நம்பர் 3, 3வது ஒரு உடைந்து போன ஒரு எந்திரக்கல், அந்த எந்திரக்கல்லை கொண்டு ஆண்டவர் ஒரு ராஜாவையே வீழ்த்தினார். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை செய்கிறவர் கர்த்தர். இயலாமையை கொண்டு சகலத்தையும் செய்கிறவர் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய நடத்துதல் இருக்குது. நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களில் நிறைய பேரை கர்த்தர் வித்தியாசமாய் பயன்படுத்துவார். அது நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு நிறைய பேர் பிரமிப்பார்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி ஆண்டவருடைய சீடர்களை பார்த்து அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தும் அவங்க பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களோ, நிச்சயமாகவே நம்மை பார்த்தும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்தும் ஆச்சரியப்படுகிற ஒரு நாளை கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு எந்திர கலனுடைய துண்டை எடுத்து ஒரு எதிரியை ஜெயிக்க வைக்கிறது
கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவர் திரும்ப திரும்ப திருவிழம் பற்றுவார். மகனே, இது எனக்கு லேசான காரியம். மகளே, இது எனக்கு லேசான காரியம். நீ என்னிடத்திலே நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். கைகளை எல்லாரும் இப்போ உயர்த்தி இந்த வாக்குத்தத்தை நான் நம்புறேன். இது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்குது. அறிக்கை செய்யுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று. அந்த கர்ப்பம் கர்த்தராலே ஆயிற்று. அந்த திருமண ஒழுங்கு அது கர்த்தராலே ஆயிற்று. இந்த வேலை அது கர்த்தராலே ஆயிற்று. அந்த வழி திறக்கப்படுகிறது அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. உங்களுக்கு முன்பாக மலை போல் நிற்கிற பெரிய பர்வதம், பெரிய கடன், அது யாரால் ஆகும்? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காய் அப்படியே ஜெபம் பண்ணி அந்த அக்கினி, அந்த அபிஷேகம், அந்த மகிமை உங்கள் ஒவ்வொருத்தர் மேலே எல்லாரும் ஜெபத்தினால ஏசப்பா, இது உங்க வார்த்தை, உங்க வார்த்தை. சாதாரணமான மூடப்பட்டு கிடந்த ஒரு கல்லை இன்றைக்கு தூணாக நிறுத்த வல்லவர். அப்பா, ஒரு கூழாங்கல்லை எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தின கர்த்தர், எந்திர கல்லுடைய ஒரு துண்டை எடுத்து ராஜாவே வீழ்த்த பண்ணின கர்த்தர், இன்றும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர். இன்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் தூக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறதற்காக நன்றி. கண்டுபிடிக்கப்படுகிறதற்காக நன்றி. கண்டுபிடிக்கப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கண்டுபிடித்த ஆண்டவர், பயன்படுத்தின ஆண்டவர் நமக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உம்மையே நான் நம்பி இருப்பேன். ஆமென். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர், என்னை நினைப்பவரே, நான் உங்களையே நம்புகிறேன். இந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாட போகிறோம் சேர்ந்து. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோம். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியமா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியமா, அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியமா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியமா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை மகிழ்ச்சியோடு உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஒரு சரணம் கூட சொல்லுவோம். சீயோன் பார்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பார்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை.
உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பி உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். பாட பாட அந்த மகிமை வரட்டும். ஏசப்பா திரும்ப திரும்ப உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இந்த காரியம் கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. நீங்க குழம்பி போயிருக்கிற எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. உங்களுக்கு கிடைக்காதது எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. உங்களுடைய மனதிலே கலக்கத்தை கொடுக்கிறது எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. எத்தனையோ பேர் முடியாது என்று நினைத்தது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனையோ பேர் விட்டு போனது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனையோ பேர் இனி நடக்காது என்று சொன்னது அது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் மறந்தது கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் விட்டது கர்த்தராலே ஆயிற்று. ஓ ஹல்லேலூயா. உங்களால் நம்ப முடியாத அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கும். ஆமென். இந்த 4வது நாள் ஆண்டவர் தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, அவருக்கு ஒரு சின்ன கல்லு போதும். அவருக்கு சின்ன கல்லு போதும். கையில் இருக்கிற ஆயுதம் இல்லை, அவருடைய கையில் இருக்கிற நபர் மட்டும்தான் முக்கியம். உங்களுடைய கையில் இருக்கிற எதுவும் அவருக்கு இல்லை, நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் தான் முக்கியம். எந்திர கல்லை கையில் எடுத்து சின்ன துண்ட கல்லை எடுத்துறவங்க வைராக்கியம் பாராட்டுகிற சகோதரி. கவுளாங்கல்ல கையில் எடுத்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஆமேன். இந்த கற்களை ஆற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த 12 பேரும் ஆசாரியர்கள், பரிசுத்தமுள்ள ஆசாரியர்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அவங்க கையில் கொடுத்துருக்கிற பொருள் ஒன்றும் இல்லாத வேல்யூ இல்லாதது தான். ஆனால் அந்த பர்சன் யாருன்னா அவங்க வேல்யூவானவங்க. அவங்க வேல்யூவானவங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் கொண்டு பெரிய காரியத்தை செய்யணுமா? உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணுமா? உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சல்ல. நீங்கள் மட்டும் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் ஒரு தாவீதாய் நீங்கள் மாறிவிட்டால், நீங்கள் மட்டும் ஒரு ஜோஷுவாவாய் மாறிவிட்டால், நீங்கள் மட்டும் ஒரு ஆசாரியராய் நீங்கள் மாறிவிட்டால், நீங்கள் மட்டும் அந்த எந்திரக்கல்லை கையில் எடுத்த ஒரு ஸ்திரீயை போல மாறிட்டா, நான் நம்புறேன் உங்கள் கையில் உடஞ்சு போன கல்லாக இருந்தாலும் அது ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய பவர், அது ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய பவர் அதுக்கு வரும். எல்லாத்துக்கும் பவர் கொடுப்பார். எல்லாம் பவரா மாறும்.